கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு புது வருஷம் பிறக்கிறதுனால ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் 2-3 நாள் கடந்து வந்துட்டோம்ல, எப்படி இருக்குது அந்த புது வருஷம்? அந்த முதல் நாள் அந்த த்ரில்லிங் இல்லாமல் இருக்குதா? ஆண்டவரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் த்ரில்லிங்கான ஒரு வாழ்க்கை தான். அவர் அற்புதமாய் நம்ம நடத்துகிற தேவன் அல்லவா? ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை நினைவில் கொள்ளுங்க. கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். தட்டுங்க, விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு முன்னால் நின்று தட்டுங்க, கதவை தட்டுங்க, கட்டாயம் அவர் திறப்பார். வழி இல்லாத இடத்துல வழி திறக்கும். நீங்கள் கேட்கறது அருளப்படும். வாஞ்சியோட விருப்பத்தோடு அவரை தேடுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க. அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவரை நீங்கள் தரிசிப்பீங்க. சரி, இந்த நாளில் இந்த இடம் பார்த்தீங்களா, ரொம்ப அமைதியாக காமா குளிர்ச்சி அழகாக இருக்கிறாரு. இது இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடக்கு எல்லை, நார்த்து எண்டு. இதுக்கு அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா லெபனான். நாங்கள் இங்கேருந்து பார்த்தா லெபனான் தேசம் தெரிகிறது. அந்த பார்டரில் தான் இந்த பனியாஸ் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. இது யோர்தான் நதி இங்கேருந்து தான் புறப்பட்டு கலிலேயா கடலில் போய் கலக்கிறது என்று சொல்லுகிறாங்க. நல்ல ஒரு நீர் ஊற்று தண்ணீரெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதுக்கு அந்த பக்கத்தில் தான் ஹெர்மோன் மலை இருக்கிறது. ஹெர்மோன் மலையில் எப்போவுமே பனி இருக்கும். அந்த பனி உருகி தண்ணீர் வந்து கொண்டு இருக்கும். இங்கிருந்து ஒரு நீரூற்றி எழும்பி யோர்தான் நதியில் போய் கலக்கிறது. இந்த இடம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இது யுத்த காலத்தில் இங்கே யாருமே வந்திருக்க முடியாது. ஆனால் இப்போ யுத்தம் ஓய்ந்ததுனால நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். சரி, இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்கிற கேட்குறீங்களா? எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டு சொல்கிறார், நீ என் மகள் தானே, என் மகன் தானே, நான் அளிக்கிற நன்மையினால் நீ திருப்தி ஆவாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். திருப்தியாக உங்களை ஆசீர்வதிப்பேன். சிலர் சொல்லுவாங்கள்ல, எப்படி சாப்பிட்டீங்க? நல்ல திருப்தியாக சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, ஒரு திருப்தியாக சாப்பிட்டேம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன், ஏதோ சாப்பிட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ருசியாக இருந்தது, நல்லா சாப்பிட்டாங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டேம்பாங்க. அப்போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை இதுக்கு மேலே ஏதாவது கொஞ்சம் தரட்டுமான, இல்லை வேண்டாம், திருப்தியாக சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். பாருங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுடைய வசனத்தை கேட்க கூடி வந்தாங்களா? இந்த மக்களை வெறுமை அனுப்பக்கூடாதுன்னு ஆண்டவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க தீர்மானித்தார். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு இயேசுகிட்ட கொடுத்தாங்க. அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அதில் 5000 பேர் புருஷர்கள் மட்டும். பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கணக்கு பண்ண 15,000க்கு மேலே இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். என்ன சொன்னார்?